Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இந்த வேலை கிடைத்ததிலிருந்தே நான் பிஸியாக இருக்கிறேன். இவ்வாறு ஒரு நிகழ்வுக்கு பிறகு இப்போது வரைக்கும் எந்த காரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி கூறுவதற்கு நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது என்ன? ever since எனும் phrase. ever since எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ever since இதனுடைய வாக்கிய அமைப்பை நாம் பார்ப்போமானால் ever since plus subject plus verb, main clause. இந்த மெயின் க்ளோஸ்ல நீங்க ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. அதாவது present perfect or present perfect continuous tense தான் பயன்படுத்த வேண்டும். மறுமுறை இருக்கா பார்ப்போம். இந்த மெயின் க்ளோஸ்ல நாங்க பயன்படுத்த வேண்டிய டென்ஸ் என்ன? present perfect tense or present perfect continuous tense. வேறங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். இந்த வேலை கிடைத்ததிலிருந்தே நான் பிஸியாக இருக்கிறேன். ever since சப்ஜெக்ட் என்ன? I பெற்றுக்கொண்டேன் அல்லது கிடைத்தது. got என்ன கிடைச்சிருக்கு? இந்த வேலை. ever since I got this job இந்த வேலை கிடைத்ததிலிருந்தே நான் பிஸியாக இருந்து வருகிறேன். I have been busy. ever since I got this job I have been busy. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ever since I got this job I have been busy. அந்த தகராறுக்கு பிறகு அவள் என்னை தவிர்த்துட்டே வருகிறாள். இனிமே என்னோட முகம் கொடுத்து பாக்குறாள். என்ன இவ்வளவுக்கு அவாய்ட் பண்ணலாமோ அப்படி பண்ணிட்டே வருகிறாள். ஏதாவது ஒரு செயல் தொடர்ந்துட்டே இருக்குது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்பதை நாம் வலியுறுத்தி கூறுவதற்கு present perfect continuous tense பயன்படுத்துவோம். உங்க அனைவருக்கும் தெரிந்ததுதான். வேறங்கள் சொல்லி பார்ப்போம். ever since the argument she has been avoiding me. ever since the argument she has been avoiding me. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Superb. ever since the argument she has been avoiding me. சிறு வயதில் இருந்தே எனக்கு ஓவியம் வரைவது அல்லது வரைவது பிடிக்கிறது. ever since my childhood I have loved drawing. ever since my childhood I have loved drawing. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ever since my childhood I have loved drawing. பரீட்சையில் தோல்வியடைந்த பிறகு அவர் வருத்தமாக இருந்து வருகிறார், வருத்தமாக இருக்கிறார். ever since he failed the test he has been upset. ever since he failed the test he has been upset. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. ever since he failed the test he has been upset. லாக்டவுனுக்கு பிறகு வாழ்க்கை மாறி இருக்கிறது. Please comment your answer. Well done. அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டதில் இருந்து அவள் கவலையாக இருக்கிறாள். Please have it a try. Great. எனது பிறந்த நாளுக்கு பிறகு நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன். Comment your answer. Fantastic, you got it.
அவள் 2018 கனடா சென்றாள். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வரவில்லை. இவ்வாறாக அதற்கு பிறகு என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? since then. since then. again since then. அதாவது from that past time till now. இங்கே நாம் பொதுவாக பயன்படுத்துகின்ற காலங்கள் past tense plus present perfect tense. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் 2018 கனடா சென்றாள். சாதாரண வாக்கியம் தான். she moved to Canada in 2018 or 2018. அதற்கு பிறகு since then. she hasn't visited India. she moved to Canada in 2018. since then she hasn't visited India. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. she moved to Canada in 2018. since then she hasn't visited India. கடந்த வாரம் என் காலில் காயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நான் ஓய்வாக இருந்து வருகிறேன். I injured my leg last week. since then I've been resting. I have been resting. I injured my leg last week. since then I have been resting. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Clever. I injured my leg last week. since then I've been resting. அவன் ஒரு தவறு செய்தான். அதற்கு பிறகு யாரும் அவனை நம்புவதில்லை. He made a mistake. since then no one has trusted him. He made a mistake. since then no one has trusted him. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He made a mistake. no one has trusted him. He made a mistake. since then no one has trusted him. நான் அவளை 2010 கண்டேன். அதற்கு பிறகு நாம் இருவரும் தொடர்பில் இருக்கிறோம். Please comment your answer. Great. கடந்த வாரம் என் கண்ணாடி உடைந்தது. அதற்கு பிறகு நான் அதிகமாக வாசிக்கவில்லை. Please have it a try. Wonderful. கடந்த மாதம் நாம் வாக்குவாதப்பட்டோம். அதற்கு பிறகு நாம் பேசிக்கொள்ளவில்லை. Comment it now. Marvelous, you got it. நீ எப்போதிலிருந்து இங்கே வேலை செய்கிறாய்? அதாவது எப்போது முதல். To ask when something began. நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது என்ன? since when. since when என்னும் phrase. இதனுடைய வாக்கிய அமைப்பு since when plus helping verb plus subject plus verb என்றவாறு அமையும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ எப்போதிலிருந்து இங்கே வேலை செய்கிறாய்? எப்போது முதல். since when have you been working here? since when have you been working here? எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. since when have you been working here? நீ எப்போது முதல் சத்தான உணவு சாப்பிட ஆரம்பித்தாய்? since when did you start eating healthy? since when did you start eating healthy? எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Since when did you start eating healthy? நீ எப்போது முதல் நாய்களுக்கு பயப்படுகிறாய்? Since when are you afraid of dogs? Since when are you afraid of dogs? மறுமுறை கேட்டு பாப்போமா? Since when are you afraid of dogs? நீ எப்போதிலிருந்து எப்போது முதல் காஃபி குடிக்க ஆரம்பித்தாய்? Please comment your answer.
Fantastic. உனக்கு எப்போதிலிருந்து சமையலில் ஆர்வம் வந்தது? Please have it a try. Wonderful. நீ எப்போது முதல் இனிப்புகள் சாப்பிடுவதை நிறுத்தினாய்? Please comment it now. Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Ever since என்பதையோ, since then என்பதையோ, since when என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் எப்படியான வாக்கியங்களை எல்லாம் பேசிட முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.